ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். தீபாவளின்னு வந்துட்டாவே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செய்யக்கூடிய ரெசிபி ஒன்று அதிரசம், இன்னொன்று முறுக்கு. முறுக்கில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், தேன்குழல் முறுக்கு. ஆனாலும் சில பேருக்கு இந்த முறுக்கை எத்தனை முறை செஞ்சாலும் கிறிஸ்பியாக வராது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முறுக்கு எப்படி கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முறுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர்றதுக்கு அதோட மெஷர்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் ஜென்ரலாக முறுக்கு செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் ரேஷியோ. 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ரோஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இதை பவுடர் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ 1 கிலோ மெஷர் பண்ண தெரியாதவங்க 4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதனோட வறுத்து அரைச்ச உளுந்து மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 கப் 250 கிராம்ஸ்னு கேல்குலேட் பண்ணும்போது 4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை மொத்தமாக கேல்குலேட் பண்ணும்போது அரிசி மாவு 1 கிலோ வந்துடும். இப்போது நாம் இதை சலித்து எடுத்துக்கலாம். உளுந்து நாம் மிக்சியில் அரைச்சதுனால அதில் ஏதாச்சும் திப்பியாக இருக்கும். அது எடுக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக வர்றதுக்கு கண்டிப்பாக பொட்டுக்கடலை மாவை சேர்த்து தான் ஆகணும். பொட்டுக்கடலை மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதனோட 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஓமம் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறதுக்குள்ளே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி மாவோட கலந்துருங்க. இதனோட சூடான எண்ணெய் 1 கரண்டியும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆயிலை சூடு பண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நாம் சேர்த்த சால்ட், பெருங்காயம், எண்ணெய் இதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை பிடிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட் இதனோட சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் நான் நார்மல் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டருக்கு பதிலாக கோகனட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். முறுக்கு அச்சில் எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை முறுக்கு அச்சுக்குள்ளே சேர்த்துக்கலாம். முறுக்கு அச்சுக்குள்ளே சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது உடையாமல் வரணும். இப்போ நாம் கரண்டியோட பேக் சைடில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு பிழியலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஆயிலில் அப்படியே திருப்பி விட்டோம்னா முறுக்கு ஈஸியாக எண்ணெயில் போட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட் கோல்டன் கலர் இருந்தாலே போதும். முறுக்கு நாம் எண்ணெயில் சேர்க்கும் போது பபுள்ஸ் இருந்தது. இப்போ குக் ஆனது அந்த பபுள்ஸ் இல்லை. கிறிஸ்பியான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.